பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். ரோட்டோரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து கொச்சையா பேசல. ரோட்டோரங்கள்ட்ட இருக்கிறவங்கள்ட்டையும் பணம் இருக்கு, மாடியில் இருக்கிறவங்கள்ட்டையும் பணம் இருக்கு, நடுத்தர மக்கள்கிட்டையும் பணம் இருக்கு. ஆனா எல்லாத்த விட ஏழ்மையா இருக்கிறவங்கள்ட்ட இருக்கு பாரு, அதுதான் உண்மையான பணம், உண்மையான அன்பு, இதயம். சொல்ற புரியுதா? இதயம், நாவடக்கம் தேவை. பத்திரிகைகள்லாம் நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மணின் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, சாம்னு ஒருத்தர் இருக்காரு, தராசு பத்திரிகை. அப்புறம் இந்த ரவீந்தர் துரைசாமி, உலகத்திலே இல்லாத மனிதனா வந்திருக்காரு ரவீந்தர் துரைசாமின்னு ஒருத்தர். அவர் பெரிய உலக மண்டலத்துல இருந்து குதிச்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு வந்த மாதிரி பேசுவார். அப்படியே அதிமுக எதை எடுத்தாலும் காசு வாங்கிட்டு போயா, காசு வாங்கிட்டு யாருக்கு வேணாலும் நீங்க மாறடிங்க, சொம்பு அடிங்க, சொம்பு தூக்குங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்களாம் வந்து பேசி ஒன்னும் கிளிக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு, யாரை குறை சொல்றீங்களோ இந்த நாக்கு இருக்க, அது கண்டிப்பா ஆண்டவன் அதுக்கு வழி காட்டுவான், தண்டனை கொடுப்பான். பார்த்து நல்ல முறையில இருங்க. சொல்ற புரியுங்களா? எத்தனை பேர் நீங்க போனாலும் சரி, எத்தனை குடும்பம் போனாலும் சரி, கூட்டு சேர்ந்தாலும் சரி, எத்தனை ஆட்டம் போட்டாலும் சரி, தலைவர் படத்துல சக்கரவர்த்தி திருமகள்ல ஒரு பாட்டு வரும். ஆட்டம் போடுற அம்மாளு, அடங்கி நிக்கிற சும்மாளு. அந்த பாட்டுல வந்து சோலைக்குள்ள பொம்மைன்னு எண்ணிடாதன்னு சொல்லிட்டு தலைவர் வாரிகள் வரும். அந்த மாதிரி நீங்க எத்தனை ஆட்டம் போட்டாலும் சரி, ஒரு கதை நடக்க போறதில்ல. 2026 மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணா அவர்கள் தான் சிஎம் ஆகிறது உறுதி. நான் வந்து இப்ப இந்த ஒவ்வொன்று பேப்பர்லயும் இந்த நியூஸ்லயும் டிவிலையும் பார்க்கும்போது எனக்கு வெறியா இருக்கு. இப்படிலாம் ஒண்ணு பேசிட்டு இருக்காங்களே, பிடிக்கலையே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த பதிவு விடுறேன். அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நானும் ஒரு சில பேர் வந்து அம்மா படத்தை மட்டும் போடுறீங்க, அம்மாவை மட்டும் சொல்றீங்க, தலைவர் மறந்துடுறீங்க. அதனால எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, விதை போட்டது தலைவர், அத முளைக்க வச்சது தலைவர், அறுவடை செஞ்சு வெள்ளையாமையா வளர்த்து விட்டது நம்ம இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை மீண்டும் களை எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். களை எடுத்தாதான் பயிர் செழிப்பா இருக்கும். அதனால என்னடா இப்படி பேசுறாங்கலாம் வருத்தப்படாதீங்க. பார்த்து தலைவரையும் தலைவியும் மறந்துடாதீர்கள். அண்ணா வழியில் புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணன் அவர்களின் வழியில் நடப்போம். நன்றி, வணக்கம்.